பேருக்கு டவுட் இருக்கு. இந்த டவுட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ போகணும்னு ஒரு ரகம்னு சொல்லலாம். பட் ஸோ இன்க்ரோப் என்னதான் பண்ணுது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கே அப்பப்போ வரும். நாங்கள் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்றோம், ஒரு ரீட்டைல் அவுட்லெட் இருக்கு, பிளஸ் இ-காமர்ஸ் பண்றோம். ஸோ இது மூணு சேர்ந்தது தான் வந்துட்டு இன்க்ரோப். பேசிக்கலி நாங்க வந்துட்டு ஒரு க்ளோதிங் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இது மூணுமே ஒரே ரூஃப்ல பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் தனி மேன் பவர், தனி ஃபினான்ஷியல்ஸ், தனி ஸ்ட்ரக்சர், தனி ப்ராசஸ். இது மூணுமே ஒன்னொன்னு ஒரு ரகம்னு சொல்லலாம். பை காட்ஸ் கிரேஸ் இந்த கப்பல் ஒரு 10 வருஷமா ஓடிச்சு. ஸோ இதுக்கப்புறமாவும் ஓடும். நான் இப்போ பேசுறது வந்துட்டு திருப்பூர் ஆஃபீஸ்ல இருந்து. இதே மாதிரி நம்மளுக்கு சென்னை ஆஃபீஸ்லயும் நம்ம ப்ராசஸ் ஓடினே இருக்கும். ஆனா 9 years பேக் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமர், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எங்க அம்மா அப்பா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ், எங்க ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இன்னும் எங்க கூட டிராவல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு எவ்வளவு பெரிய பிளெஸிங்ல. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ போக 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 ஜேர்னி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கஷ்டமும் இன்க்ரீஸ் தான் ஆகும், ஈஸியாலாம் இருக்காது. ஆனா வந்துட்டு அது நல்லா இருக்கும். ஜாலியா பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.